மீண்டும் ஒரு முறை இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் இந்த வார்த்தையில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை மத்தேயு 11:2. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, எந்த தருணத்தில் சீஷர்களுக்கு நிறைய உபதேசம் பண்ணிட்டார். இப்போ சீஷர்கள் ரெடி ஆயிட்டாங்க. இவரும் போயிட்டு ஊழியம் செய்ய அப்படியே கிராமங்களுக்கு போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த விஷயம் யோவானின் சீஷர்களுக்கு தெரியுது. யோவான் கேள்விப்படுறார். எந்த யோவான்? இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான். இப்போ அவர் எங்க இருக்கிறாருன்னா ஜெயிலில் இருக்கிறார். ஏன் ஜெயிலுக்கு போனார்? நான் பொய் சொல்லிட்டாரா? ஏதோ தப்பு பண்ணிட்டாரா? ஏதோ பொருளை அபகரிச்சிட்டாரா? அவர் ஜெயிலுக்கு போன ஒரே ஒரு காரணம், ஒரு மனுஷன் தப்பு பண்ணான், தவறான வாழ்க்கை வாழ்ந்தான், சுட்டி காட்டினார், அவ்வளவுதான். ஹலோ ஏரோது, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ பண்ற வழி சரியில்லை, உன் பாதை சரியில்லை. அதாங்க யோவான் ஸ்நானகன். சத்தியத்தை சத்தியமா சொல்றவங்க தான் யோவான் ஸ்நானகன். கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்றவங்க. இன்னைக்கு நிறைய பேர் சமாதானமா போய்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, கடவுள் நாள் வரும்போது அவங்கள கேட்க போறாரு. கொஞ்ச காலம் வாழ போறோம். ஒருத்தவங்க தப்பு பண்ணா சொல்லணும், நாமும் தப்பு பண்ணாம இருக்கணும். நாமும் தப்பு பண்ணாம இருக்கணும். மற்றவர்கள் தவறு செய்தா சுட்டி காட்டணும். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, சொல்ல வேண்டியதை சொல்லி காட்டணும். அப்படி இருக்கும்போது இந்த காவலில் இருந்த யோவானுக்கு வந்து சொல்றாங்க, ஆண்டவர் நீங்க ஞானஸ்நானம் கொடுத்தீங்களே யோர்தான் நதியில, அவர் பின்னால கூட்டம் கூட்டமா ஜனங்க போய்கிட்டு இருக்காங்க, அற்புதம் அதிசயம் நடக்குது, கண்கள் திறக்கப்படுது, காதுகள் கேட்கப்படுகிறது, நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க, அற்புதம் அதிசயம் நடக்குது, விடுதலையான வாழ்க்கை, கண் தெரியாதவங்களாம் பார்வை அடைகிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு இந்த விஷயங்களை குறித்து கேள்விப்படுறதான் பாருங்க. ஒரு இடத்துல நடக்கிற நன்மையும் கேள்விப்பட முடியும், தீமையும் கேள்விப்பட முடியும். தீமையா இருந்தால் ஜனங்கள் பாதிக்கப்படுவாங்க, நன்மையா இருந்தால் ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க. இந்த கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து அனுப்புறாரு. அவர் ஜெயிலில் இருக்காரு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் அற்புதம் நடக்கிறத நினைச்சு கேள்விப்பட்டு சந்தோஷப்படுறார். ஏன்னா இவருக்காக வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர் தான் யோவான் ஸ்நானன். அப்ப பாருங்க, அவருக்குள்ள மன சந்தோஷம் இருக்கு. எனக்கு பின்னால வந்தவன் பேரு புகழ் மேல வருதுன்னு யோசிக்கல. அவர் சந்தோஷப்பட்டு சீஷரை அனுப்புனாரு. அனுப்பி என்ன நடந்தது நாளைக்கு பார்க்கலாம்.